வணக்கம். இன்னைக்கு தினமலர் மற்றும் KMCH இணைந்து நடத்தக்கூடிய நலம் பேசுவோம் நலமுடன் வாழ்வோம் அப்படிங்கிற இந்த சிறப்பு வெபினாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ராகவ். இந்த மாதம் முழுக்கவே கேன்சர், குறிப்பா மார்பக புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு மாதமா இருக்கு. இது சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கோம். குறிப்பா இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் இருக்காங்க. குறிப்பாக மார்பக புற்றுநோய் பற்றி உங்களுடைய கேள்விகள், நீங்கள் நேயர்கள் நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்களை வெளிப்படுத்தியிருந்தீங்க. அந்த கேள்விகளை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இன்னைக்கு அந்த கேள்விகளை நம்ம எக்ஸ்பர்ட் டீம் கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். அதுக்கான தெளிவான விளக்கமும் அவங்க தரப்போகிறாங்க. ஸோ நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய பேனல்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். முதல்ல டாக்டர் எழில்செல்வன் அவர்கள். டாக்டர் வணக்கம், உங்களை இந்த ஷோக்கு வரவேற்கிறோம். அவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கார் KMCH மருத்துவமனையில். அடுத்ததா டாக்டர் ரூபா அவர்கள். மேம் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவங்க மார்பக புற்றுநோய் கதிரியக்கத்துறை சிகிச்சை நிபுணராக இருக்காங்க. அடுத்ததா டாக்டர் ராம் அபினவ் அவர்கள். டாக்டர் வணக்கம், அவங்க புற்றுநோய் மருந்தியல் சிகிச்சை நிபுணராக இருக்காரு. ஸோ இவங்க கிட்ட தான் நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே இருக்க போகுது. மார்பக புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு மாதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மார்பக புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? மார்பக புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜில் என்ன ஒரு சிம்டமும் நமக்கு கொடுக்காது. அதனால தான் நம்ம மேமோகிராம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். மார்பக புற்றுநோய் என்னென்ன சிம்டம்ஸில் வரலாம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி எந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னா, மார்பகத்தில் வலி இல்லாத கட்டி, அக்கிளில் கட்டி இருக்கலாம், மார்பக தோல் தடிமனாகவோ சிவந்ததாகவோ இருக்கலாம், காம்புலேருந்து தானாகவே நீரோ தானாகவே ரத்தம், இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் மார்பக புற்றுநோயாக இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் நோ யோர் லெமன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் எலுமிச்சம்பழத்தை எப்படிலாம் பிரெஸ்ட் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் மார்பக புற்றுநோய் இருக்கலாம் அப்படின்னு ஈஸியாக பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி குளோபலாக ஒரு நோ யோர் லெமன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் வரலாம் அப்படின்னு. ஓகே டாக்டர், இன்னொரு நேரம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் உங்ககிட்ட இந்த கேள்வி, இப்போது பயாப்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவும் அப்படிங்கிற ஒரு பயம் பரவலாக நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னவா? ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறதும் பயாப்சி நாங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது பயாப்சி பண்ணால் கேன்சர் பரவும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஸோ பயாப்சி பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் வென் வி கம் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் மேமோகிராம்னு சொல்லுவோம். மேமோகிராமில் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இது கேன்சராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் பொழுது பயாப்சி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். பயாப்சி 2 விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம் பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும். ஒன்று கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, 2வது கேன்சரோட தன்மையை பார்க்குறதுக்காக. ஸோ இது 2 தான் நம்மளோட ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த பயாப்சி. அதனால் பயாப்சிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பாகம். அண்ட் 2வது பயம் இல்லாமல் பயாப்சி பண்ணிக்கலாம். பயாப்சினால கண்டிப்பாக கேன்சர் பரவாது. ஓகே, ஸோ இந்த பயாப்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற அந்த பதிலை எடுத்துக்கிறோம். டாக்டர் ராம் அபினவ், நீங்கள் சொல்லுங்களேன், இப்போது பரம்பரையாக தொடரக்கூடியதா இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது? ஸோ பொதுவாக கேட்குறது, எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது, ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா மிச்சவங்களுக்கெல்லாம் ஃபேமிலியில் மிச்சவங்களுக்கெல்லாம் வருமா, இல்லை அம்மாவுக்கு வந்துருச்சுன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணுமா இப்படிங்கிறது இட்ஸ் அ வேலிடான கொஸ்டின். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இன்னொருத்தருக்கு வருமாங்கிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வராதுன்னு சொல்ல முடியாது, பட் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா 100 பேர் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி இருந்தால் 10-20% பேருக்கு தான் அது ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிச்சவங்களுக்கெலாம் ஜெனட்டிக்காக இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் வேறு ப்ராப்ளத்தினாலேயோ இல்லை ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது மாதிரி தான் வந்திருக்கும். இந்த 10-20% பேருக்கு தான் வரும். ஆனால் அது இவங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு
ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட் யாருக்கு வந்து breast கேன்சர் வந்திருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இந்த மாதிரி தொடரக்கூடிய நோயா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருந்தால் மட்டும் மிச்சவங்கெல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியது. ஓகே ரூபா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஒரு நேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, ஆனால் வலி இல்லை, இதை பார்த்து பயப்படணுமா, இது வந்து வரியிங்கான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பதில்? ஆக்சுவலாக இது ஐ எம் வெரி கிளாட் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே கேன்சரையும் வலியும் ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஒரு மார்பகத்தில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அது வலி இல்லைன்னா நம்ம அலட்சியப்படுத்திடுறோம். வலி இருக்கிற ஒரு மார்பகத்தில் வலின்னு நம்மளை மருத்துவரை அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அணுகிடுறாங்க. ஆனால் மார்பகத்தில் வலி இல்லாத கட்டி தான் கேன்சருடைய முக்கியமான அறிகுறியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேன்சருக்கும் வலிக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த ஹோல் வெபினாரில் முக்கியமாக ஒரு மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, மார்பகத்தில் வலி இல்லாத கட்டி கண்டிப்பாக டேஞ்சரஸான ஒரு கட்டி. அது எந்த வயதினருக்கு இருந்தாலும் கட்டாயமாக உடனடியாக மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே டாக்டர், எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இமீடியட்டாக மருத்துவரை அணுகி அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதுக்காக தான் இந்த வெபினார்லையும் நம்ம மார்பக புற்றுநோய் பற்றி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். எழில் சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சாரோட கண்டினியூஷன் கேள்வி மாதிரி தான் இது. என்னென்னா, இப்போ ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ஃபேமிலியில் மார்பக புற்றுநோய்க்கான எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை, பட் எனக்கு அது வருமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பதில்? ஸோ டாக்டர் ராம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு breast கேன்சர் இருந்தால் தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 to 10% ஆஃப் த breast cancers ஜெனட்டிக்காக இருக்கலாம். மீதி 90 to 95% ஆஃப் த breast cancers ஜெனட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம டாக்டர் ரூபா மேடம் சொன்ன மாதிரி ஒன்று சிம்டம்ஸ் இருந்தால், அதாவது கட்டிகள் மார்பிளையோ லக்கிலையோ வலி இல்லாத கட்டிகள், சம்டைம்ஸ் வலி இருக்கக்கூடிய கட்டிகள், அதே மாதிரி காம்பிலேருந்து நீர் வர்றது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக டாக்டர்ஸை போய் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நிறைய யங் ஏஜில் 30s 40s எல்லாத்துலேயும் வந்து நிறைய பேர்த்துக்கு மார்பக புற்றுநோய் வருது. ஸோ அதனால தான் breast கேன்சர் ஸ்க்ரீனிங், அதாவது நம்ம வருமுன் காப்போம் மாதிரி, இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேமோகிராம் அப்படிங்கிற breast கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து நம்ம 40 இயர்ஸ்லேருந்து வி ஆர் அட்வைசிங் சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. அதுக்காக ரொம்ப பயப்படவும் வேண்டாம். நம்மளுக்கு என்னாச்சும் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகணும். அண்ட் சிம்டம்ஸ் இல்லாத டைம் அந்த ஏஜ் குரூப் வரும்பொழுது மேமோகிராம் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அண்ட் ரூபா மேம், நீங்கள் சொல்லுங்கள். சார் வந்து மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ மேமோகிராமில் ஒரு ரேடியேஷன் இருக்குது, அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பதில்? மேமோகிராம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரே டெஸ்ட். ஸோ எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அல்ட்ராசவுண்ட், எம்ஆர்ஐ அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு இது அந்த காம்பனண்ட் வந்து கிடையாது. பட் நம்ம வந்து ரேடியேஷன் காஸ் பண்ணுனா, அந்த டெஸ்ட் வந்து ரேடியேஷன் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கேன்சரை காஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரேடியேஷனை பற்றி நமக்கு ஒரு பேசிக்காக அஸ் அ ரேடியாலஜிஸ்ட்டாக நான் ஒரு விழிப்புணர்ச்சி தரணும் அப்படின்னு நினச்சா, நம்ம இந்த எர்த்தில் வாழும்போதே நமக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வருது. அதை நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடுக்கு மேலே போகிறப்போ நமக்கு ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மேமோகிராம் டெஸ்ட்டில் ரேடியேஷன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மேமோகிராம் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த ஒரு வருஷத்துக்கு எடுக்கிற அந்த மேமோகிராம் டெஸ்ட் வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு 7 வாரம் நம்ம இந்த எர்த்தில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ரேடியேஷன் கிடைக்குதோ அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன். ஸோ அதனால் இது பயங்கரமான ரேடியேஷன், இதனால நமக்கு கேன்சர் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. இட் இஸ் ஒன்லி அ தியோரிட்டிக்கல் பாசிபிலிட்டி ஆஃப் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி லோ சான்ஸ். அதனால் மேமோகிராம் பண்ணாமல் இருந்து நமக்கு ஒரு கேன்சர் இருந்தால் அதனால நமக்கு பாதிப்பு வரலாம். ஆனால் மேமோகிராம் பண்ணுற அந்த ரேடியேஷன்னால நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக வராது. ஓகே, கண்டிப்பாக இந்த ரேடியேஷனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நமக்கு புரியுது. இதன் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி,
இப்போ எந்த வயதினர் தொடர்ந்து இதை வந்து எவ்வளவு இன்டர்வெல்ஸில் இந்த சோதனைகளை பண்ணி பார்த்துக்கணும் மேம்? ஓகே, டாக்டர் எழில்செல்வன் சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் நமக்கு எந்தவித சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு மெனோபாஸ் ஆகி 55 இயர்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நாங்கள் அந்த சில டைப் ஆஃப் நம்மளுடைய பிரெஸ்ட் பேட்டர்னை பொறுத்து அது ஆண்டுக்கு ஒரு முறையா இல்லை 2 ஆண்டுக்கு ஒரு முறையா நாங்கள் அது வந்து கம்மி பண்ணுவோம். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை எந்தவித சிம்டமும் இல்லைனாலும் இதை ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக, மார்பக புற்றுநோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இதை ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரும்போது அது ஜெனட்டிக்காக வருமா, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல டவுட்ஸ் வந்து நேயர்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? முன்னாடி சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக வரலாம். பொதுவாக ஜெனட்டிக்காக எதனால் வரும் அப்படிங்கிறது முதல்ல நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி நமக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன், அதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, நம்ம இந்தியாவில் அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு இல்லை ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் நிறைய பேருக்கு வருது, அக்கரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு யாருக்கு வந்து இருக்குது, யாருக்கு வந்து இல்லை, யாருக்கு வந்து பரம்பரையாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கு வந்து பரம்பரையாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதில் நிறைய ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஜீன்ஸ் அப்படின்னா BRCA1, BRCA2 அப்படிங்கிற ஜீன்ஸ். இது வந்து 10லிருந்து 20% பேருக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். இப்போது டெஸ்ட் பண்ணி இந்த ஜீன்ஸ் இருந்தால் எல்லாருக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுதான் 2 மோஸ்ட் காமன் ஜீன்ஸ். BRCA1 ஜீன் இருந்தாலும் நமக்கு 60% பேருக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் வரும், 40% பேருக்கு தான் ஓவேரியன் கேன்சர் வரும். இதே BRCA2 ஜீன் இருந்தாலும் 40% பேருக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் வரும், 20% பேருக்கு தான் ஓவேரியன் கேன்சர் வரும். ஸோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பதற வேண்டாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங். ஸோ இத்தனை நேரம் டாக்டர் ரூமா மேடம் சொன்னதெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலே பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜெனட்டிக்காக ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தான் வந்து 40 வயசில் நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஜெனட்டிக்காக இருக்குது, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தே வில் கோ இன்டு சம்திங் கால் ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங். அதாவது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய பேருக்கு நம்ம பாட்டி தாத்தா நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஜீன்ஸும் பாசிட்டிவாக இருந்திருக்கலாம், பட் யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஸோ தட் நம்ம டெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு நம்ம பிரெஸ்ட் கேன்சர் வந்தாலும் நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப நமக்கு அது 10 வந்துருச்சுங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்ட்டும் ஆக வேண்டாம். ஓகே, நீங்கள் இந்த பதிலுக்கான தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ ஜெனட்டிக்காக வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிற ஒரு ஆளுக்கும் நமக்கு பார்க்க வேண்டியது. ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங்கில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எந்த பேசிக்காக வந்து அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ தட் நமக்கு கட்டி பெருசானதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளே முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதில் எந்த ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங்கில் எந்த ஏஜ்லேருந்து நம்ம ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும். நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு மேமோகிராம், MR மேமோகிராம் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். ஸோ தட் இன்கேஸ் வந்தால் இமீடியட்டாக போய் நம்ம சின்ன சைஸ்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது பிரெஸ்ட் கேன்சருக்கு. பட் ஒவேரியன் கேன்சருக்கும் அது மாதிரி இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஸ்க்ரீனிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட நமக்கு கூட தான் வரும். பேசிக்காக ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா டெஸ்ட்டுகள் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சுப்போம், மற்றபடி நமக்கு வேறு எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே டாக்டர், கண்டிப்பாக வந்து இந்த கேள்வி கேட்ட நேயருக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரும்போது மொத்த மார்பகத்தையுமே ரிமூவ் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் எப்போவுமே இருக்குமா அப்படின்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? ஓகே,
ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி மார்பக புற்றுநோய் எவ்வளோ சின்ன கட்டியாக இருந்தாலும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மார்பகத்தில் கட்டி இருந்தாலும் ஃபுல் மார்பகம் எடுக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியாச்சு. நவ் இட்ஸ் பியாண்ட் டவுட், இட்ஸ் பீன் ப்ரூவ்ட். நம்ம வந்து சின்ன கட்டிகளுக்கு வெறும் அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறது இஸ் வெரி சேஃப். அதனால் சின்ன கட்டிகள், குறிப்பிட்ட கட்டிகளுக்கு நம்ம ஃபுல் மார்பையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம ஃபுல் மார்பும் எடுக்க வேண்டாம், சின்ன கட்டிகளுக்கு வெறும் அந்த பகுதியை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சம்டைம்ஸ் மேமோகிராம் 100% எல்லாத்துக்கும் பண்ண சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு எம்ஆர்ஐ மேமோகிராமும் சேர்ந்து பண்ண சொல்லுவோம். அந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு வேற எங்கேயும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியறவங்களுக்கு ஃபுல் மார்பும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதிநவீன தொழில்நுட்பம் இதுல என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க டாக்டர். இந்த பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா இதுக்கான அதிகப்படியான தொழில்நுட்பம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில். ஓகே. ஸோ முதல்ல ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கட்டிகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம வெறும் கட்டி பகுதியை மட்டும் எடுக்கும் பொழுது அந்த மார்பகத்தோட வடிவமைப்பு, அளவு அதெல்லாமே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கட்டிகள் இருக்கும் பொழுது ஃபுல் மார்பும் எடுக்கிறது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரியும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த 5 சென்டிமீட்டர் கட்டியாக இருந்தால் சுற்றியும் கொஞ்சம் நார்மல் டிஷ்யூ, அதாவது எடுக்கும் பொழுது ஒரு 6-7 சென்டிமீட்டர் கட்டி நம்ம அளவை எடுக்கும் பொழுதும் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த மார்பகத்தோட வடிவமைப்பு, ஷேப், சைஸ் இதெல்லாமே வந்து நியர் நார்மல் இதுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதெல்லாம் ஏன் திரும்பி திரும்பி நம்ம பேசுகிறோம் ஃபுல் மார்பும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய காரணம், மற்ற கேன்சர்களை கம்பேர் பண்ணும்பொழுது மார்பக கேன்சருக்கு வந்து இட் ஹாஸ் காட் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லேடி ஒருத்தங்களுக்கு மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுக்கும் பொழுது அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் மற்றது எல்லாத்த வர அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட சைக்காலஜி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். பட் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணும்பொழுது, அதாவது பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வைஸ் ஆன்கலாஜிக்கலின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே சேஃப். இதனால் எந்த வகையான பாதிப்பும் வராது. தேங்க்யூ டாக்டர். ரூபா மேம், இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஒரு நேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ மேமோகிராம் வந்து அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களாமா, இப்போ திருப்பி 3 வருஷம் கழிஞ்சு அது பண்ணணுமா, அது அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினப்போ உங்களுக்கு கேன்சர் எதுவும் இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த 3 வருஷ பீரியடில் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல் கேரண்டி பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம எப்படி டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாம் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ டெஸ்ட் பண்ணுறோமோ, அது மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுவும் நமக்கு வர்றதுக்கு சிம்டம்ஸ் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதையும் நம்ம எவ்ரி இயர் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு தடவை பண்ணிட்டா அதோட எனக்கு அவ்வளோதான், நான் இனி ஒரு 10 வருஷம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணும் பொழுது தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம். அந்த இன்டர்வலில் வந்து நம்ம எந்த டெஸ்ட்னாலும் ஃபாலோ பண்ணணும். இந்த பீரியாடிக்னு நீங்கள் சொல்கிறது எவ்வளவு கால அளவு? ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகே. இந்த மேமோகிராம் அப்படிங்கிறது வலி மிகுந்ததாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? ஓகே. ஸோ மேமோகிராம் என்ன பண்ணுவோன்னா 2 பிளேட்டுக்கு நடுவில் அந்த பிரெஸ்ட்டை வந்து மைல்டாக ப்ரெஸ் பண்ணி தான் அந்த ஸ்கேன் நம்ம எக்ஸ்ரே டெஸ்ட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால நமக்கு எந்த வித சிம்டமும் இல்லை, ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்காக வரோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே வந்தால் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கும். ஸோ பயங்கர வலி தாங்க முடியாத அளவுக்கு அந்த டெஸ்ட் இருக்காது. பிகாஸ் டெக்னாலஜியில் நம்ம மிஷின்ஸோட இதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நிச்சயமாக தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்காது. ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட், அது அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு வலி அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே இந்த கீமோதெரப்பிங்கிறது அவசியமாங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? ஸோ ஒரு காலத்தில் பிரெஸ்ட் கேன்சர்னு டயக்னோஸ் ஆனால் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கீமோதெரப்பி கொடுக்கணுங்கிற ஒரு சினாரியோ இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா
இப்போ breast கேன்சருங்கிறது இப்போது வெறும் breast கேன்சர் கிடையாது. இப்போ இதில் நிறைய டைப்ஸ் வந்தாச்சு. ஸோ நமக்கு ஹார்மோன் பொதுவாக சொல்லணும்னா ஹார்மோன் பாசிட்டிவ், HER2 பாசிட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படின்னு 3 மெயின் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் இப்போ ஹார்மோன் பாசிட்டிவ் breast கேன்சராக இருந்தால் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் 70லேருந்து 80% வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கீமோதெரப்பியை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்துக்கிட்டே நம்ம அதை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சில கேன்சர் டைப்ஸ் ட்ரிபிள் நெகட்டிவ் இல்லை HER2 பாசிட்டிவ் breast கேன்சர் இவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா நம்மளோட மெயின் இன்டென்ஷன் வந்து கீமோதெரப்பி கொடுக்கறதா கீமோதெரப்பி கொடுக்கலையாங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணால் நமக்கு நோய் திரும்பி வராமல் இருக்கும், அதே இதில் தேவையில்லாமையும் நமக்கு கீமோதெரப்பி கொடுக்க முடியும். ஹார்மோன் பாசிட்டிவ் breast கேன்சரில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் கீமோதெரப்பியை. வேறு அந்த 2 வகை HER2 பாசிட்டிவ் ட்ரிபிள் நெகட்டிவில் நியர்லி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ கீமோதெரப்பி அப்படின்னு பேசும்போது இன்னொரு கேள்வி, இந்த இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது இதுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்யூனோதெரப்பினா என்ன, அதுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ முதல்ல 2க்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்லிடுறேன். கீமோதெரப்பினா என்ன, இம்யூனோதெரப்பினா என்ன அப்படிங்கிறது. கீமோதெரப்பிங்கிறது நம்ம மருந்துகளை நம்ம வெயின்ஸ் வழியாக நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற மருந்து ஏதாவது நம்ம breast கேன்சர் செல்ஸ் ஏதாவது நமக்கு உடம்புல இருந்ததுன்னா கொடுக்குற மருந்து போய் அதை அழிக்கும். ஸோ இம்யூனோதெரப்பி வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது என்னென்னா, பேசிக்காக நம்ம ஏதாவது நம்ம பாடியில் கேன்சர் வருதுன்னா அதுனா வந்து நம்மளோட பாடி இம்யூனிட்டி கேன்சர் செல்லை ஆக்சுவலி அழிச்சிருக்கணும். திரும்பி கேன்சர் புற்றுநோய் வராமையே பார்த்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு இந்த நம்ம பாடி இம்யூனிட்டி செல்ஸ் வந்து அந்த கேன்சரை அழிக்க முடியறதில்ல. ஏன்னா அதனால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இதுதான் கேன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இப்போ இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போது கொடுக்குற மருந்து கேன்சர் செல்லை அழிக்காது. நமக்கு கொடுக்குற மருந்து நம்மளோட ஓன் இம்யூனிட்டி செல்ஸை வந்து இதுதான் கேன்சர் அப்படிங்கிறத அது காட்டி தான் கொடுக்க போகுது. ஸோ அது காட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஓன் இம்யூனிட்டி போய் அதை போய் அழிச்சிடும். ஸோ இப்போ breast கேன்சரில் எந்த அளவுக்கு இது இம்யூனோதெரப்பி நமக்கு அட்வான்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, ட்ரிபிள் நெகட்டிவ் breast கேன்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் சப்டைப்பில் நமக்கு இம்யூனோதெரப்பி நல்லா வேலை செய்யும்னு வந்திருக்கு. ஈவன் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தாலும் இம்யூனோதெரப்பி நம்ம கொடுக்கறது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாலும் நமக்கு ஸ்டேஜ் 4 இந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக நமக்கு குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போது சில பேர் கேன்சரெல்லாம் இல்லாமல் இன்னும் பல வருஷங்கள் மெடிசன்லாம் நிறுத்தி எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி சினாரியோலாம் இப்போது வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக ட்ரிபிள் நெகட்டிவ் breast கேன்சர் அப்படிங்கிற அந்த சப்செட்டுக்கு இம்யூனோதெரப்பியில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. தேங்க்யூ டாக்டர். கண்டிப்பாக இந்த பதில்கள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமர்வில் இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப விரிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரூபா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒரு நேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு 45 வயசில் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது க்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க டாட்டர், அவங்களுக்கு 25 வயசு தான் ஆகுது. அவங்க இப்போ மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அவங்க எந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த மார்பக பரிசோதனைகளை அவங்க பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே டாக்டர் ராம் சொன்ன மாதிரி இது ஃபெமிலியல் கேன்சராக இருக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இன்டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம், அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த டெஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட் பண்ணணும், ஜெனட்டிக் டெஸ்டிங். அதுலேயும் அது டாக்டர் ராம் சொன்ன மாதிரி இவங்களுக்கு முதல்ல அது டிரான்ஸ்மிட் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியணும். அது டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. ஹை ரிஸ்க்காக இருக்குன்னு நம்ம இப்போ அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வயசு 25 சொன்னீங்க. ஸோ 25ல் நம்ம மேமோகிராம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். 25லேருந்து 30 வயசு வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம எம்ஆர்ஐ breast தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் பண்ணுவோம். 30 வயது ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் ராம் சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கு 6 மந்த்ஸில் நம்ம பார்ப்போம். நார்மலாக ஆவரேஜ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுது, நம்மளுக்கு எந்தவித ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராம் டெஸ்ட் சொல்கிறோம். இது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அவங்க ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலாக ப்ரூவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹை ரிஸ்க் விமெனுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது 25 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் எம்ஆர்ஐ ஆண்டுக்கு ஒரு முறை, 30 வயதுலேருந்து
6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் ஸ்லாட்டில் வந்து மேமோகிராம் பண்ணுறோன்னா அடுத்த 6 மாதம் கழித்து அவங்களுக்கு எம்ஆர்ஐ பிரெஸ்ட் பண்ணுவோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ரிஸ்க் வரக்கூடிய கேன்சருடைய வீரியம் அதிகமாக இருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரலாம் அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறதுக்கு பதிலாக அவங்கள 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்க்குறோம். எம்ஆர்ஐ டெஸ்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மேமோகிராமை விட எம்ஆர்ஐயில் வந்து ரொம்ப சின்ன கேன்சர்ஸை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறோம். இதே தான் உங்களுக்கு எந்தவித ஜெனட்டிக் டெஸ்ட் அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியில் எந்த வயதில் பாதிச்சிருக்கோ அதிலிருந்து 10 வருடம் முன்பு, ஸோ இப்போ அவங்க 45ன்னு சொன்னீங்க, ஸோ அவங்க 35 இயர்ஸ்லேருந்தே மேமோகிராம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹை ரிஸ்க்குன்னு ப்ரூவ் ஆனால் ஹை ரிஸ்க் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி தான் அந்த 25 வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் இல்லை, அவங்களுக்கு ஜெனட்டிக் மரபணு மாதிரி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா எந்த வயதில் நம்ம குடும்பத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். ஓகே, இந்த சமயத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அந்த கேள்வியை வந்து என்னால் படிக்க தான் முடியும், ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். நான் அந்த கேள்வியை மட்டும் நான் அப்படியே படிச்சிடுறேன் சார். ஃபார் ER-PR பாசிட்டிவ் அண்ட் HER2 நெகட்டிவ் and Ki-67 is 73%. In needle biopsy of breast with spread to nearby lymph node, அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி மேமோகிராம் பண்ணியிருக்காங்க. மேமோகிராமில் வந்து அவங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் இருந்திருக்கு, அதனால ஒரு பயோப்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் பயோப்சியில் டாக்டர் ராம் சொன்ன மாதிரி இந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஐ திங்க் லிம்ஃப் நோட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு தே மீன் ப்ராப்ளி லிம்ஃப் நோட்ஸுக்கு. ஸோ இதை வந்து நம்ம சொல்லும்போது நோட் பாசிட்டிவ் ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அந்த கேன்சர் நம்ம உடம்புல பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் 2 விஷயம். ஒன்று மேமோகிராம் அப்படிங்கிறது அந்த மார்பிலையும் ஆப்போசிட் மார்பிலையும் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த கேன்சர் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி கல்லீரல், நுரையீரல், எலும்புகள், அதாவது லிவர், லங், போன்ஸ் இந்த மாதிரி இடத்துல பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதையும் செக் பண்ணுறதுக்கு பெட் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் பண்ணும்பொழுது ஃபுல் பாடியும் நம்மளுக்கு செக் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ பெட் ஸ்கேனோட ரிசல்ட் பேசிஸில் நம்ம வந்து எந்த மாதிரி வைத்தியம் இவங்களுக்கு தேவை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் பாசிட்டிவ், லிம்ஃப் நோட் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, ரேடியேஷன், கதிர்வீச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வேண்டி இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் எது ஃபஸ்ட் பண்ண போகிறோம், எது நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலைஸ்டாக நம்ம பார்த்து முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். தேங்க்யூ டாக்டர். கண்டிப்பாக வந்து அந்த கேள்வி கேட்ட நேயருக்கு இந்த பதில் ரொம்ப வந்து ஆப்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ராம் சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு வரும்போது இதில் இந்த பர்சனலைஸ்டு தெரப்பி அப்படின்ற வருது இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பர்சனலைஸ் தெரப்பி தான் இப்போ வந்து புதுசாக இப்போ வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரெஸ்ட் கேன்சர்னு எடுத்தால் நமக்கு இவ்வளோ தான் மருந்துகள் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கீமோதெரப்பி இருக்குது, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, ஹார்மோன் தெரப்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த பயாப்சி ரிப்போர்ட் பார்த்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். இப்போ சில பேருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் நமக்கு மருந்துகள் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வென்சிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மூலிமா நம்ம பயாப்சியை எடுத்ததையோ இல்லை பிளட் எடுத்தோ நம்ம அந்த பர்சனலைஸ் தெரப்பி பண்ணும்போது இவங்களுக்கு மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஏதாவது மருந்துகள், பொதுவாக பிரெஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ணாத மருந்துகள், பட் இவங்களுக்கு அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற மருந்துகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மி ஆகிடுச்சுங்கிற ஸ்டேஜ்லேருந்து நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். நிறைய டைம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் இது வேலை செய்யுங்கிற மருந்து மாதிரி ரிப்போர்ட் வந்ததுன்னா நல்லா வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஹார்மோன் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் இல்லை ஏதாவது ஒரு சப்டைப், ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். இந்த ஹார்மோன் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சரும் வந்து இப்போ பழசாயிடுச்சு. இப்போது அதுலேயும் நமக்கு நிறைய அட்வான்சஸ் வந்துடுச்சு.
இப்போது ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னால் இப்போ ESR1 மியூட்டேஷன், AKT1 மியூட்டேஷன், அதுக்கு PIK3CA மியூட்டேஷன், இந்த மாதிரி வெறும் ஹார்மோன் மட்டும் கொடுக்காம இது கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பர்சனலைஸ் மெடிசன். பொதுவாக யூஸ் பண்ணுறது மாதிரி யூஸ் பண்ணாமல் இவங்களுக்கு இது இப்படி தான் இருக்குது, மியூட்டேஷன் இருக்குது, இது மாதிரி இருக்குது, இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பர்சனலைஸ் மெடிசன். ஓகே, ரொம்ப பொதுவான அப்ரோச் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ரோச், ஆளுக்கான ட்ரீட்மெண்ட். ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் சொல்லும்போது டார்கெட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அந்த கேள்வியும் இருக்குது, அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். டார்கெட் தெரப்பி அப்படிங்கிறது என்ன? முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், கீமோதெரப்பிங்கிறது கொடுத்தா நமக்கு இந்த கேன்சர் செல்லும் அழியும், நமக்கு நார்மல் செல்ஸும் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால தான் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இந்த முடி கொட்டுறது, வாய்ப்புன்னு வருது, இதெல்லாம் வரதெல்லாம் வந்து ஏன்னா கேன்சர் செல் அழிக்கும் போது நம்ம பாடியிலையும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதுதான் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு வருது. இப்போ டார்கெட் தெரப்பிங்கிறது நம்ம கொடுக்குற மருந்து கேன்சர் செல்லில் மட்டும் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி டார்கெட்டு. இந்த கேன்சர் செல்லுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைகண்ட் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மருந்துக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற இந்த செல்லை மட்டும் போய் அழிச்சிடுன்னு சொல்கிற மாதிரி பண்ணுறது தான் டார்கெட் தெரப்பி. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு நிறைய டோஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அது வெறும்னா வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் செல்லை மட்டும்தான் போய் அழிக்க முடியுது. நிறைய டோஸ் கொடுக்க முடியும், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நல்ல டோஸ் கொடுக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது அங்கே போய் வெறும் கேன்சர் செல்லை மட்டும்தான் அழிக்க போகுது, இந்த நார்மல் செல்ஸ் எதையும் அழிக்க போகிறது இல்லை. அதனால் நமக்கு இது இட்ஸ் அ நியூ அட்வான்ஸ்மெண்ட் இன் பிரஸ்ட் கேன்சர். அதாவது எல்லாருக்கும் கீமோதெரப்பி அப்படிங்கிற அந்த நோஷன் போய் இவங்களுக்கு டார்கெட் தெரப்பியில் கம்மி சைடு எஃபெக்டில் நிறைய நாள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற இது இப்போது இனிஷியல் ஏர்லி பிரஸ்ட் கேன்சர்லேயும் நமக்கு வந்துருச்சு. வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுக்காம அதில் ஏதாவது நமக்கு டார்கெட்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு குணமாகிற வாய்ப்புகள் பயங்கரமாக நமக்கு அதிகமாகும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போது ஒரு நேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு 21 வயசு தான் இருக்குது, பட் அவங்களுக்கு ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்களும் போய் டெஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் நமக்கு எந்த வயசில் கட்டி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறது வந்து முக்கியம். அது என்ன மாதிரியான கட்டின்னு நம்ம வந்து வெறும் கை வச்சு பார்த்தாலோ இல்லை டாக்டர் மட்டும் கை வச்சு பார்த்தாலோ சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து முறையான பரிசோதனை செஞ்சுக்கிறது, டெஸ்ட் எடுத்துக்கிறது முக்கியம். 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக மேமோகிராம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டில் அவங்களுக்கு இது வந்து சாதாரண கட்டி, மார்பில் வந்து இப்படி கேன்சர் காமனாக இருக்கும், கேன்சர் இல்லாத சில கட்டிகளும் காமனாக இருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் காமனாக வரக்கூடிய கட்டியை வந்து ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். அதுதான் இந்த யங் பாப்புலேஷன், லைக் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஃபைப்ரோ அடினோமா கட்டி வந்து ரொம்ப ரொம்ப காமன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் குரூப்பில் கேன்சரை நினைக்க மாட்டோம், சாதா கட்டி தான் காமனாக நினைப்போம். ஸோ இந்த கட்டி அவங்களுக்கு தொந்தரவு இருந்தாலோ, அந்த கட்டி வளர்ந்துட்டே போயிருந்தாலோ, நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் பின்ஹோல் மூலமாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ அதை வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து டே கேர் ப்ரொசீஜராக அந்த கட்டியை ரிமூவ் பண்ணலாம். பட் எந்த வயதாக இருந்தாலும் கட்டின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முறையான பரிசோதனை ஃபஸ்ட்டு பண்ணுறது முக்கியம். ஓகே மேம், தேங்க்யூ. சார், உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போது பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரியில் முழுமையாக வந்து பிரஸ்ட்டை எடுக்க வேண்டாம் அப்படின்னு வரும்போது அதில் இப்போ இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இப்போ நீங்கள் முதலே சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு யோசனை இருக்கும், முழு மார்பகத்தையும் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற ரீசெண்ட் அட்வான்சஸ் நம்ம பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில். ஒன்று, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மார்பகத்தை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பெண்களுக்கு வெறும் அந்த கட்டி பகுதியை மட்டும் எடுத்தால் போதும். பட் அந்த கட்டி பகுதி ஒரு சைஸுக்கு மேலே அதிகமாக இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து நம்ம வைப்போம். ஸோ அதான் பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். பட் சில பேர்களுக்கு ஃபுல் மார்பும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம், அப்போ மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்போவும் வி கிவன் ஆப்ஷன் ஃபுல் மார்பையும் வடிவமைக்கிறது, ஹோல் பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அந்த செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து நம்ம மார்பக புற்றுநோய்க்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் எப்போவுமே சொல்ல மாட்டோம். பட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதில் ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேத்துக்கு வந்து ஒரு சைடு கை மட்டும் வீங்கியிருக்கும். நம்மளுக்கு எப்படி காலில் வந்து வீக்கம் வந்துச்சுன்னா யானைக்கால் வியாதின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நெறிக்கட்டிகள் அகற்றுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த கை வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காலத்தில் யாருக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வந்தாலும் நம்ம எல்லா நெறிக்கட்டிகளும் எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது லிம்ஃபெடினெக்டமின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும். பட் இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நெறிக்கட்டிகளில் கேன்சர் இருக்கக்கூடிய எந்த ஒரு இண்டிகேஷனும் இருக்காது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்தோன்னே போய் எல்லா நெறிக்கட்டிகளும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஆப்ரேஷன் அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுவோம். சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி பண்ணுவோம். அதில் சில நெறிக்கட்டிகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம ஆப்ரேஷன் அப்பே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸோட பேசிஸில் தேவையில்லாமல் நம்ம மற்ற நெறிக்கட்டிகளை எடுக்க வேண்டியதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆன்கோபிளாஸ்டி, ஹோல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ரீசெண்ட் அட்வான்சஸ். அதே மாதிரி நம்மளோட காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி அப்படிங்கிறது நம்மளோட கைவீக்கத்தை தவிர்க்கிறதுக்காக வரக்கூடிய ரீசெண்ட் அட்வான்சஸ். ரொம்ப தெளிவாக விரிவாக இதுக்கான பதிலை கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். சார் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படிங்கிறத கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஷின். நான் பொதுவாக நமக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர்னாலே வந்து நம்ம சில மாதங்கள் தான் உயிரோடு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்கிறேன். கீமோதெரப்பிலாம் கொடுத்து கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற அந்த யோசனை. இது வந்து ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஹார்மோன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி இதெல்லாம் வச்சு இந்த கேன்சரை வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ், அதாவது இப்போ எப்படி நம்ம பிபி சுகருக்கு வந்து நம்ம மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து பிபி சுகரை குணப்படுத்த முடியாது, பட் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பல வருஷங்கள் நமக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே சமயம் அவங்க எப்பவும் போல் இருந்துக்கலாம். மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நோயோடு சேர்ந்து வாழ்வாங்க. நோயும் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். பெரிய சைடு எஃபெக்டும் இருக்காது. அவங்க நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எப்பவும் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டேஜ் 4 பிரெஸ்ட் கேன்சர் இன்றைக்கி 2025 கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள். நிறைய பேருக்கு மாதங்கள் இல்லை பல வருஷங்கள் நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்போது வாழ்க்கையை இன்னும் நீட்டிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நவீன மருத்துவத்தில் இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா சார், கேன்சர் சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஃபைனல் ரிப்போர்ட்டில் நெறிக்கட்டிகளில் கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு அடுத்த கட்ட சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மார்பிளையும் எடுத்திருக்காங்க, நெறிக்கட்டிகளையும் எடுத்திருக்காங்க. அதில் ஆப்வியஸ்லி மார்பிளையும் கட்டி இருந்திருக்கும். இப்போ நெறிக்கட்டிகளையும் நமக்கு கேன்சர் இருக்குன்னு லேபில் நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இன்கேஸ் நமக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பெட் ஸ்கேன் எதுவும் பண்ணலை அப்படின்னா நமக்கு பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். வேறு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆல்ரெடி பண்ணியிருக்கு, வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்குன்னா அது திருப்பி பண்ண வேண்டிய நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ நெறிக்கட்டிகள் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கிற கட்டி, இல்லை கொஞ்சம் நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற கட்டி அப்படிங்கிறது தான். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. அடிஷ்னலாக நமக்கு நோய் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு கீமோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, அதுக்கப்புறம் இல்லை டார்கெட்டட் தெரப்பி இது கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி கதிர்வீச்சு சிகிச்சையும் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு வேகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட் கிடையாது. பட் பேசிக் இது வந்து
கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்குது இல்லை லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். சர்ஜரி மட்டும் பண்ணால் நிறைய பேருக்கு பத்தாது, அடிஷ்னலாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நோய் திரும்பி வராமல் பார்த்துக்கிறது. ஓகே, அப்போ அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? டாக்டர், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போது மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரும்போது அது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கேள்விப்படுறோம். ஸோ உங்களுடைய பதில். ஸோ மார்பக புற்றுநோய் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நிச்சயம் வரலாம். பட் ஏன் பெண்கள்னு சொல்கிறோன்னா, இட்ஸ் காமன் இன் விமன். ஸோ பெண்களுக்கு இது காமனாக வரலாம். பட் ஆண்களுக்கு மார்பில் கட்டிகள் வரும்பொழுது காமனாக கைனகோமேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பு ஜஸ்ட் பெருசாகிற மாதிரி இருக்கலாம். பட் கட்டிகளாக இருக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்களுக்கு புற்றுநோய் வரும்பொழுது அவங்க கைனகோமேஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாதாரணமாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் மார்பகத்தில் அவங்க வந்து டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஆண்களுக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வரலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஆண்களுக்கு மார்பில் புற்றுநோய் வந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மென் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர்ஸ் ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அதனால் இந்த 2 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆண்களுக்கு புற்றுநோய் வரலாம். அந்த மாதிரி வரும்பொழுது எந்த சிம்டம்ஸ் மார்பில் இருந்தாலும் டாக்டரை ஏர்லியாக போய் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் மார்பகத்தில் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு கண்டிப்பாக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ டாக்டர். மேம், இப்போ இன்ஸ்டாலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை சரியாக வந்து பார்த்துக்கல அப்படின்னா அதுக்கு கேன்சராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஃபைப்ரோ அடினோமா. ஓகே, ஃபைப்ரோ அடினோமா கட்டி வந்து மார்பக புற்றுநோயாக மாறாது. ஃபைப்ரோ அடினோமா கட்டி வளரலாம், பட் அதோடைய தன்மையை மாற்றாது. இப்போ ஃபைப்ரோ அடினோமா லாங் ஸ்டாண்டிங் வந்து ஃபில்லாய்டு அப்படிங்கிற ஒரு டியூமராக வேணால் மாறலாமே தவிர கேன்சராக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. நிறைய பொதுவான கேள்விகளும் வந்திருக்கு. இதுக்கு வந்து யார் விருப்பப்படுறீங்களோ இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது எல்லாருமே வந்து எந்த ஒரு நோயும் நமக்கு வந்துடக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நிறைய உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து பல விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த வெள்ளை சக்கரை கட் பண்ணுறது, இதனால கூட கேன்சர் வர்றதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஸோ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிரெஸ்ட் கேன்சர் ரிலேஷனில் நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு சில மார்பக புற்றுநோய்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய, ஹார்மோன் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்கள், அந்த ஹார்மோன்ஸ் ஒருத்தங்க பாடியில் அதிகமாக வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது அந்த புற்றுநோய் வரக்கூடிய டெண்டன்சியை அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி புற்றுநோய்கள் மட்டும் நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணும்பொழுது அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு பக்குவமான ஒரு புற்றுநோயாக இருக்கும். ஸோ ஒன்று, அவங்களோட டயட் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணுறது, அவங்களுடைய நல்ல கீரைகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்திக்கிறது. ஸோ இது வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபாலோஅப்பில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று, வெயிட் கண்ட்ரோல் தட் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டில் வந்து சில சப்ஸ்டன்சஸை வந்து ஹார்மோன்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ அது மாதிரி அப்போ ஒபிசிட்டி இருக்கும் பொழுது, அந்த ஃபேட் நிறையா இருக்கும் பொழுது, அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு திரும்பியும் புற்றுநோய் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் நம்ம வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இந்த பர்டிகுலர் சப்குரூப்பாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சப்குரூப் டெண்டன்சி இருக்கக்கூடிய நார்மல், அதாவது கேன்சர் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, உணவு பழக்க வழக்கம் பற்றி சொல்லிட்டீங்க, எப்படி ஃபுட் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு. லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக என்ன பண்ணணும்? ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஒன்று எக்ஸசைசஸ். ஸோ நம்ம வாக்கிங்லேருந்து ஆரம்பித்து மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ், ஹார்மோன் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹார்மோன் தெரப்பி கொடுக்கும் பொழுது சில பேருக்கு போன் வீக்கனிங் வரலாம். ஸோ அந்த போன் வீக்கனிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் மெடிசின்ஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணும் பொழுது அவங்களோட மசில் புல்னால் அந்த போன் வீக்கனிங், போன் லூசனிங் வந்து கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு வந்து வி ரெக்கமெண்ட் போத் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் அண்ட் ஆல்சோ வாக்கிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ரெகுலர் ரெஜிமெண்ட். ஓகே, இந்த உணவு பழக்க வழக்க மாற்றம், அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிறது இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லையா மேம்?
நீங்கள் கரெக்ட். சொல்லலாம். அது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம டாக்டர் எழில் சொன்ன மாதிரி கேன்சர் வராதவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். லைக் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஒபிசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் இப்போ வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்டேஷனில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற போது நமக்கு பிரெஸ்ட் கேன்சருடைய ரிஸ்க் கம்மியாகும். வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் ஒபிசிட்டி இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் அதாவது போஸ்ட் மெனோபாசல் ஒபிசிட்டி, டாக்டர் எழில் சொன்ன மாதிரி நம்ம மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய உடல் எடையை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலில் வைக்கிறது ஒரு முக்கியமான ரிஸ்க் ரிடக்ஷனாக இருக்குது. அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இன் எல்லாருமே பண்ணுறது, நாட் ஓன்லி ஃபார் கேன்சர், நிறைய டிசீஸை நமக்கு வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேர் டாக்டர் இப்போ வந்து சிகிச்சை வந்து கொஞ்சம் வலியாக இருக்கும், இல்லை டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், முடி போயிடும், இந்த மாதிரி பல விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இது எவ்வளவு தப்பு? இதை நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுடைய பாயிண்ட்டை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. இட்ஸ் அஸ் அ சொசைட்டியாக நம்ம வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய ஒரு டயக்னோஸ் பண்ணனா நம்ம வந்து எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிஹேவியரோடைய இம்பேக்டாக இருக்குது. ஸோ இன்னமும் கேன்சர் வந்து ஒரு சோஷியல் டேபு மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த ஃபேமிலியில் வந்து பொண்ணு எடுக்கக்கூடாது. ஸோ நான் நிறைய பெண்கள் வந்து எனக்கு இந்த கட்டி இருக்குது, பட் என் பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு இருக்காங்க, அதனால நான் வரல. பிகாஸ் நம்மளுடைய அக்செப்டன்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய நிறைய பெண்கள் கேன்சர்னு அவங்க உள்ளுணர்வு சொன்னாலும் அவங்க வந்து சிகிச்சைக்கு வராமல் இருக்காங்க. ஸோ அது நம்ம முதல்ல எப்படி நம்ம டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் நம்ம வந்து ஒரு காமனாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. எல்லா ஃபேமிலிலையும் ஏதோ ஒரு கேன்சரை நம்ம பார்க்க தான் பார்க்குறோம். ஸோ அந்த கேன்சர் டயக்னோசிஸோடைய அக்செப்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக, ஆஸ் அ சொசைட்டியாக, ஆஸ் அ ரிலேட்டிவாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச், இது எல்லாமே முக்கியம். நம்ம வந்து ஒரு அந்த பெண் வந்து சஃபர் ஆகுறா, பட் ஹவு மச் நம்ம மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து அந்த ஃபேமிலி கொடுக்கணும், ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே கொடுக்கணும். கண்டிப்பாக. டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இப்போ மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம வந்து வாழ்நாளை ரொம்ப பெருசாக நம்மளால் நீட்டிச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக வந்து வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டே ஆகணுமா? அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு பேஷண்ட்டும் வேறு, ஒரு ஸ்டேஜும் வேறு, ஒரு கேன்சர் டைப்பும் வேறு. சில பேருக்கு நம்ம மாத்திரைகள் நிறுத்த முடியும், சில பேருக்கு நமக்கு இன்ஜெக்ஷனை நிறுத்த முடியும், சில பேருக்கு நமக்கு நிறுத்த முடியாது. சில பேருக்கு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வளருதா இல்லையா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருமே வந்து ஜஸ்ட் டெய்லர்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு ஆளுக்கு இது இப்படி தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்கும் நிறுத்திடலாம், இல்லை ஜென்ரலாக கண்டினியூ பண்ண, அந்த மாதிரி தப்பாக வந்து சொல்ல முடியாது. ஓகே ஓகே. எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரியான கேன்சருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளோ அதை வந்து ப்ரொலாங்டாக அவங்க எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓகே டாக்டர், இன்னைக்கு நேயர்கள் கேட்ட பல கேள்விகள், ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விகளுக்குமே வந்து தெளிவான பதில்கள் கொடுத்துட்டீங்க. இறுதியாக டாக்டர்கிட்ட இருந்து தொடங்கலாம். இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்தில் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ நான் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப் நம்ம இருக்கோம், பட் திடீர்னு நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு சிம்டம் வருது, நார்மலாக இல்லையே, என்னமோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம உடனே நம்ம ஃபஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளையே நம்ம ரீஅஷ்யூர் பண்ணிப்போம், இல்லை எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் வயிறு வலி தான், இல்லை இது ஜஸ்ட் இதுதான், இல்லை இது சாதாரண கட்டி தான், இது நீர் கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணுறது ரொம்ப வேண்டாம், தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம உடம்புல 2 வாரத்துக்கு மேலே இருந்தால் தயவு செஞ்சு போய் ஒரு மருத்துவரை அணுகிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அன்னெசரியாக ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அன்னெசரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காதீங்க. ஏன்னா அதோட பயன் வந்து நம்ம ரொம்ப வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இதாக கூட இருக்கலாம். அதனால் சீக்கிரமாக போய் டாக்டரை பார்க்குறது, எந்த ப்ராப்ளம் 2 வாரத்துக்கு மேலே இருந்தாலும் போய் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே டாக்டர், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேம் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ யூனியன் ஆஃப் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோய் தான் உலகளவில் 2வது இடத்துல இருக்குது, அதிகமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஸோ ஒரு பெண்ணா இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது பெண்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லா கேன்சருக்கும் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சாத்தியம் இல்லை. ஒரு சில கேன்சருக்கு மட்டும்தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சாத்தியம். ஸோ இந்தியன் விமனை பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் 50% ஆஃப் ஓவரால் கேன்சருக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அதனால நம்மளுடைய இந்தியன் விமன் சஃபர் ஆகிறதும் சரி இறக்கிறதும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 2 கேன்சருமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம். மார்பக புற்றுநோயை மேமோகிராம் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பாப்ஸ்மியருங்கிற டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்டையர் கான்வர்சேஷன் டாக்டர் ராம் சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கும் போது அதனால் வர பாதிப்புகள் கம்மி. மார்பை பொறுத்தளவில் மார்பை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா ஏர்லியர் ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சருக்கு கீமோதெரப்பி தேவையில்லை. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஏர்லியராக நம்ம கேன்சர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுடைய இஃபெக்டும் கம்மியாக இருக்கும், அதோடைய பாதிப்புகளும் கம்மியாக இருக்கும். அண்ட் மார்பக புற்றுநோயை பொறுத்த அளவில் நமக்கு எந்த சிம்டமும் இல்லைன்னாலும் நம்மளால் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாரும் 40 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட், இது வர 5 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வருஷத்துக்கு பெண்களான நீங்கள் உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குறது நிச்சயமாக ஒரு பெரிய பேர்டனாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டாதான் உங்களால் உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும். ஸோ உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது நிச்சயமாக ஒரு செல்ஃபிஷான ஆட்டிடியூட் கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு மேலே உண்மையான அக்கறை இருந்தால் முதல்ல உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரிவென்டபிள் கேன்சர், ஏர்லி டயக்னோஸ் பண்ணக்கூடிய கேன்சரை இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக இருந்தாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சின்ன பிரச்சனைகளோட சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க பார்த்துக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே வந்து 2ஆம் பட்சமாக பல வீடுகளில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள முதன்மைப்படுத்தி அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சார், இந்த நாளில் உங்களுடைய கருத்து? ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ரீஅஷ்யூர் பண்ணாமல் எந்த வயசாக இருந்தாலும், சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி, நமக்கு சரியாகலை, ஒரு மாதிரி வந்து 2 நாளில் சரியாகலை, 3 நாளில் சரியாகலை, ஒரு அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரையோ ஏதோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு செக்கப் பண்ணிக்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் நல்லது. கேன்சரை பொறுத்தளவில் எதாக இருந்தாலும் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, நல்ல குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிட்டத்தட்ட 90% 95% குணமாகும். நம்ம லேட் பண்ண ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாகும், அதோட குணமாகிற ரேட்டும் கம்மியாகும். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆனால் கம்மி க்யூர் ரேட்ஸ். ஸோ அதில் ஆரம்பத்திலேயே பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய தடவை நம்ம ஒரு டைம் தான் கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் எமர்ஜென்சியாக இருக்காது. நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இல்லை 2 டாக்டர்கிட்ட கேட்டுட்டு, செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு, இது கரெக்டு தானா, இதுதான் நமக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்ஜரியோ ரேடியேஷனோ கீமோதெரப்பி எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்குள்ளே போகணும். ஏன்னா முதல் டைம் கொஞ்சம் தப்பாகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் அது கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் அதனால் நமக்கு குணமாகிற வாய்ப்புகளும் நமக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ டாக்டர். அண்ட் நிறைய நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வெபினார் பார்த்துட்டும் சில கேள்விகளை வந்து அமுச்சிக்கிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க. அதில் ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல மேம் நீங்கள் சொல்லுங்கள், அந்த 3D மேமோகிராம் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஓகே. ஸோ மேமோகிராம் டெஸ்ட் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேன்னு சொன்னேன். ஸோ 2D அப்படிங்கிறது வந்து மொத்த ஸ்கின் டு ஸ்கின் ஒரு பிளாக் ஆஃப் டிஷ்யூவை நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 3Dங்கிறது
நம்ம வந்து ஸ்லைஸ் பை ஸ்லைஸ் பார்க்கலாம். சிடி ஸ்கேன்னு சொல்ல முடியாது, பட் அது மாதிரி. ஸோ கேன்சர் செல்ஸும் கேன்சர் கட்டியும் நார்மல் கட்டியும் ஓவர்லேப் ஆயிருந்ததுன்னா சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் 3D ஸ்கேன், டோமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில். ஸோ அதுதான் 3D மேமோகிராஃபி. ஸோ 3D மேமோகிராஃபியில் ரொம்ப சின்ன கேன்சரையும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே மேம், தேங்க்யூ. அண்ட் உங்கள் 3 பேர்த்துக்கிட்டையும் பொதுவான ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. என்னென்னா, இப்போது உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உச்சபட்ச ஒரு மருத்துவ சிகிச்சை கேன்சருக்கு கிடைக்குதோ அது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது, குறிப்பாக வந்து நம்ம கோயிலில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. உங்களுடைய துறை சார்ந்து, இங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்து நம்ம கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார் உங்களில்? ஸோ சர்ஜிக்கல் ஆன்காலஜி, அதாவது நம்ம கேன்சருக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொபோட்டிக் சர்ஜரி ஆனாலும் சரி, இல்லை டெக்னிக்கலி டிஃபிகல்ட் டெக்னிக்ஸ், அதாவது நம்ம பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி நாங்கள் சொன்னோம், ஹோல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம், சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு சொன்னோம். அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் பாதிப்புப்பட எல்லா உறுப்புகளுக்கும் வரக்கூடிய கேன்சருக்கும் எல்லாம் சர்ஜிக்கலி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கேன்சருக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வேர்ல்டு வைடில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு திருப்பியும் வி இம்ப்ளிமெண்ட் த சேம் ஹியர். அதனால் ஸ்டேட் ஆஃப் தட் ஆர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து வி சேஞ்ச் அக்கார்டிங் டு த குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ ரீசன் ஏன் வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ட்ரீட்மெண்ட்னால கண்டினியூஸாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் தான். மேம், உங்கள் துறை சார்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இமேஜிங்கை பொறுத்த அளவில் வேர்ல்டு வைடு என்ன இருக்கோ பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜி அது எல்லாமே நமக்கு கேஎம்சிஹெச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட். இது 3D மேமோகிராமாக இருக்கட்டும், வி ஹாவ் த ஃபாஸ்டஸ்ட் மேமோகிராஃபி எக்யூப்மெண்ட். அந்த மேமோகிராஃபிலேயே நம்ம மருந்து கொடுத்து பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்ட் மேமோகிராஃபின்னு சொல்லுவோம், அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அது வழியாக பயாப்சி பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்ட் மேமோகிராஃபி கைடட் பயாப்சி அதுவும் இருக்குது. 3 டெஸ்லா எம்ஆர்ஐ வழியாக பயாப்சி பண்ணுறது சவுத் இந்தியாவிலேயே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அண்ட் பின்ஹோல் மூலமாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது, வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன்ஸ், க்ரையோ அபிலேஷன்ஸ், இதுவும் வந்து மார்பக கட்டிகளுக்கு நம்ம பண்ணலாம். இதுவும் கேஎம்சிஹெச்சில் அவைலபிளாக இருக்குது. மருந்தியல் துறை சார்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? மருந்தியல் துறையில் தான் வந்து ஒரு மாதமும் ஏதோ ஒன்று புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. புதுசாக இந்த மருந்து அந்த மருந்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வேர்ல்டில் என்னெல்லாம் மருந்துகள் இருக்கோ எல்லாமே கிட்டத்தட்ட இப்போது தமிழ்நாடு, கோயம்புத்தூர், கோவையில் எல்லாமே வந்தாச்சு. இப்போது பொதுவாக சொல்லணும்னா முதல்ல நம்ம மருந்து கொடுத்து நம்ம கட்டி அழிக்கிற மாதிரி இருக்கிற அந்த இது போய் இப்போ நம்மளோட இம்யூனிட்டியே வந்து கட்டி அழிக்கிற போகிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மருந்து கொடுத்தது போய் அழிக்கிறது இல்லாமல் நமக்குள்ளேயே இம்யூனிட்டி இருக்குது. நம்ம இம்யூனிட்டி ஒழுங்காக வேலை செஞ்சாலே வந்து நமக்கு கட்டியெல்லாம் கண்ட்ரோலில் வந்துடும், எல்லாமே க்யூர் ஆகிடும். இது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் செல்லுலார் தெரப்பி அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம பிரெஸ்ட் கேன்சருக்கு மட்டும் சொல்லலை, செல்லுலார் தெரப்பிங்கிறது நம்மளோட அந்த இம்யூனிட்டி செல் அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதில் இப்போது அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து அந்த CAR-T செல் தெரப்பி அப்படிங்கிறது. ஸோ நம்ம செல்ஸை எடுத்து அதை நமக்கு ஊக்கப்படுத்தி திருப்பி உள்ளே கொடுத்தா அது போய் எல்லாத்தையும் அழிச்சிடுது, மருந்துக்கெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். அதே மாதிரி பைஸ்பெசிஃபிக் T செல் என்கேஜர் அப்படிங்கிறது அகெயின் இம்யூனிட்டி, எல்லாமே இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணி அதையே வந்து கேன்சரை அழிக்கிற மாதிரி பண்ணுறது. இதுதான் வந்து இப்போ ட்ரெண்ட். சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி, நமக்கு க்யூர் ரேட்ஸும் அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது கோவை மெடிக்கலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ டாக்டர். ஸோ கேஎம்சிஹெச் மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சிகிச்சைகள் இங்கே எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ டாக்டர். இந்த அமர்வில் கலந்துக்கிட்டு இவ்வளவு கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாக நீங்கள் பதில் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்னொரு இதே மாதிரியான ஒரு வெபினாரில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். தினமலர் மற்றும் கேஎம்சிஹெச் வழங்கக்கூடிய நலம் பேசுவோம் நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.